தீபக், திருச்சி மாவட்டம், காட்டூர் கிராமம். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவேன். சும்மா நார்மலாக ஆரம்பிச்சது தான். அப்புறம் என் அண்ணன் கபடி விளையாட ஆரம்பித்தான். அப்படியே அண்ணனை பார்த்து சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே விளையாட ஆரம்பித்தேன். ஸ்கூலில் நார்மலாக விளையாட ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் காட்டூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்க்கு ஹோம் டீமில் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். கர்நாடகா கோச் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி மேட்சஸ் நான் ஒரு மேட்சஸ் இதெல்லாம் நல்லா ஆடவும், டீமில் நல்லா ஸ்கில்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். கர்நாடகா கொஞ்சம் அடுத்த பேசி கொஞ்சம் வாய்ப்புலாம் யூஸ் பண்ணுறது. அப்புறம் கட்டுக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயே சேர்த்து விட்டாரு. அப்புறம் கட்டுக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யுவா சீரிஸ், ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல்ஸ் அப்புறம் ஒன்று ஆட ஆரம்பித்தேன். கட்டக்குடியில் முக்கியமாக ஹெல்ப் பண்ணது, ப்ரோ கபடி வந்ததுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது ராஜகுரு அண்ணன், அப்புறம் கட்டக்குடி ஓனர் சுரேஷ்குமார் அண்ணன். 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ட்ரையல்ஸும் சரி, பெங்களூர் ட்ரையல்ஸ் நடக்குது, போடா தம்பி கன்ஃபார்ம் பண்ணி எடுப்பாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, கன்ஃபார்ம் எடுப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகலன்னா கூட என்னை ஃபோன் அடித்து பேசி போன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இதளவுக்கு வர வச்சுருக்காங்க. இது மாதிரி வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ கபடியில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக நல்லா பழகிடுச்சு. எல்லாம் சீனியர்ஸு, கபடியும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எல்லாம் பெரிய பிளேயர்ஸாக இருந்தாங்க, புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது அப்புறமேட்டி நான் என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி நானும் ஸ்கில்ஸு அப்புறம் அப்பப்போ சீனியர்ஸ் டீம் பேசி அப்படியே இந்த அளவுக்கு விளாண்டுருக்கேன். நடப்பு சீசனில் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கீங்க? எவ்வளோ இந்த சீசனில் 18 மேட்ச் ஆடிருக்கேன், 64 டேக்கிள் பண்ணியிருக்கேன். இதான் எனக்கு முதல் வருஷம். முடிஞ்ச அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் இருக்கேன், டாப் 5 டிஃபென்ஸில் இருக்கேன், 4th பிளேஸில் இருக்கேன். இந்த அடுத்த வருஷமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் போலீஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்கீங்க. தமிழ் தலைவாசில் போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கவங்க இல்லை, தமிழ் தலைவாசத்தில் ஆடணும்னு ஆர்வம் இருக்குதான். பட் இப்போ நான் பெங்களூர் போலீஸ் ஆடி இருக்கேன். இப்போ அந்த டீமில் ஆடினால அந்த டீமுக்கு நான் என்னோட முடிஞ்ச இதை பண்ணணும் தான். தமிழ் தலைவாசுக்கு ஆட விருப்பம் தான் எனக்கு. பெங்களூர் போலீஸை நம்பி எடுத்திருக்காங்க, இப்போ அவங்களுக்காண்டி